Welcome to Blue Stars online class. This is account section. Today we are going to do the exercise number 5 from the unit 8 bank reconciliation statement. This is question number 5. From the following information, prepare bank reconciliation statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement. Particulars: bank overdraft as per cash book to 20,000, check deposited but not yet credited 4,000, check issued but not present for payment 1,000, rent collected by bank as per standing instruction 500, interest on overdraft debited by bank 2,000, amount wrongly debited by bank 300, check issued on 30th December 2017 dishonored by the bank 5,000, a customer's check deposited in the bank dishonored by bank not recorded in the cash book 2,000. சரிங்களா? இப்போது இதில் பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த சம்மில் பார்க்கும்போது நம்ம கேஷ் புக்கில் என்னவா இருக்குது, பேங்க்கு ஓவர் டிராஃப்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போட்ட சம் தான் இப்பயும் போடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்மேட்டை தலைகளோ பார்ப்போம் இல்லையா, அதாவது ப்ளஸ்லாம் மைனஸில் பார்ப்போம், மைனஸ்லாம் ப்ளஸில் பார்ப்போம். சரி, இங்கே பாருங்கள், செக் டெபாசிட்டட் பட் நாட் எயிட் கிரெடிட்டட்னு இருக்குது. நீங்கள் ஃபார்மேட் வச்சும் போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி காக்கலாம். இல்லை அந்த மாதிரி நீங்கள் போடலாம். அதாவது டிரான்சாக்ஷன் விச் இன்க்ரீஸ் த பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும். அதே மாதிரி டிக்ரீஸ் த பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் லெஸ் பண்ணணும். அப்படியும் போடலாம். இப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியானு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் புக்கில் வந்து 159 பேஜ் நம்பரில் ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டை பார்த்தும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மேட் அப்படிங்கிறது பேலன்ஸ் அஸ் பர் தட் ஃபார்மேட்டில் பாருங்கள், பேஜ் நம்பர் 159 எடுத்துக்கோங்க. அதில் வந்து பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்குன்னு இருக்கா, இதில் என்ன ஃபேவராக இருக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து எந்த ஃபார்மேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் இது பாருங்கள் வச்சுருக்கேன் கையில். செக் டெபாசிட் பட் நாட் எயிட் கிரெடிட்னு இருக்கா, இதில் வந்து 4,000 சொல்லியிருக்காங்க. ஃபார்மேட்டில் பாருங்கள், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக மைனஸ் பண்ணணும். இங்கே வந்து ஓவர் டிராஃப்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே ஓவர் டிராஃப்ட்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம இதை ப்ளஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் இருக்கா, இது நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஆக்சுவல் நமக்கு இங்கே நம்ம இங்கே வந்து நம்ம ஃபார்மேட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம சம்மை நம்ம போடலாம். அதே மாதிரி பாருங்கள், செக் கலெக்டட் பை த பேங்கர் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்களா. இந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது நம்ம ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 500 ருபீஸை ஆட் பண்ணணும் இல்லையா. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல மைனஸ் பண்ண போகிறோம். கலெக்டட் பேங்க் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இது இன்கம்னால ரெண்ட் கலெக்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம்னால இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பை பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை த பேங்க், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட்னு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது டெபிட் பண்ணியிருந்தோம், இல்லை வந்து பேமெண்ட் தப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண டெபிட் பண்ணியிருந்தோம், அதை நம்ம மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம அதை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? செக் இஷ்யூட் ஆன் 30 December 2017 டிஸானர்ட் பை பேங்க் 5,000 இருக்குது. ஸோ இந்த சம் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக வந்து இதில் டிஸானர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த 5,000 நம்ம ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா ஒரு இன்க்ரீஸ் ஆகுது பேலன்ஸ். தட் இஸ் பாருங்கள், செக் வந்து இஷ்யூ பண்ணுறோம், டிஸானர் ஆகிடுது. இஷ்யூ பண்ணும்போது நம்ம கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடில் காமிச்சிருப்போம். பேங்க் தட் இஸ் கேஷ் புக்கில் பேங்க் காலத்தில் பேமெண்ட் சைடில் காமிச்சிருப்போம். ஆனால் டிசைன் ஆகும்போது என்ன ஆகும் இந்த. ஸோ அந்த இஷ்யூ வந்து டிசைன் ஆகும்போது மைனஸ் ஆகிருக்கும்.
இல்லையா, இஷ்யூ பணம் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணீங்க, மைனஸ் பண்ணுவோம். A customer's check deposited bank dishonored by bank not recorded in the cash book. இது அதே மாதிரி தான். இதை நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக மைனஸ் பண்ணுவோம், இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, சம் போடலாம் பாருங்கள். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st December 2017. ஓகேவா, இது போடும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக், பேங்க் ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் இருக்கா, போட போகிறோம். தட் இஸ் 20,000 rupees போடுறோம். சரிங்களா, இதில் ஆட் பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட், அதனால் எழுதிக்கு ஃபஸ்ட்டு செக் டெபாசிட்டட். இப்போ பாருங்கள், கொஸ்டின் கையில் வச்சுட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் சம் போடுறதுக்கு. இதில் பாருங்கள், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம எடுக்கிறோம். செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட், அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,000. ஓகேவா, நெக்ஸ்ட் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் வந்து மைனஸில் போயிடுது. ஸோ நம்ம அடிஷன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எடுப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட். ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் டெபிட்டட் பார்த்தீங்கன்னா 2,000 rupees போட்டிருக்கோங்க. அமௌண்ட் ராங்லி டெபிட்டட் பை பேங்க் இருக்குது. அமௌண்ட் wrongly debited by bank, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டிஸானர் செக் இருக்குது. வேணுமா, செக் டெபாசிட்டட் பட் என்ன ஆயிடுச்சு, டிஸானர்ட் ஆயிடுச்சு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,000. ஓகேவா, இதெல்லாம் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 8,300 வருது. ஸோ 8,300 நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லெஸ் ஐட்டம்ஸ் எழுதிக்கலாம். லெஸ் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது செக் இஷ்யூட் பட் எட் கிரெடிட்டட், செக் issued but not credited yet credited, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,000. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எழுதுகிறோம் ரெண்ட் கலெக்டட் பை பேங்க் இல்லையா, பேங்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க பட் கேஷ் நமக்கு தெரியல. ஸோ 500 rupees போட்டிருக்காங்க, அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக் இஷ்யூட் டிஸானர், செக் இஷ்யூ பண்ணோம் இல்லையா, செக் இஷ்யூட் பட் டிஸ்ஹானர்ட் 5,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 6,500 ஒரு ஆன்சர் வருது நமக்கு, வருதுங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ண நமக்கு கிடைக்கிறது 21,800 ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா, இப்போது இதை நம்ம என்ன சொல்லுவோம், இங்கே என்ன இருக்குது, 21,800 இருக்குது. மேலே ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக்குன்னு வருதா, அப்போ இங்கே என்ன வரும், ஓவர் டிராஃப்ட் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா,
overdraft as per bank statement. இந்த 21,800ங்கிறது ஓவர் டிராஃப்டாக தான் வருது. கேஷ் புக் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தட் இஸ் 20,000 வந்துச்சு. பட் பேங்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 21,800 வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? இப்போ பாருங்கள், நம்ம போட போகிற சம் 6th சம். ப்ரிப்பேர் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா அண்ட் find out the balance as per cash book as per 31st March 2018. Particulars பாருங்க. Bank balance as per bank statement 15,000. Check issued but not present for payment 2,500. Bank charges not recorded in the cash book 250. Next பாருங்க. Interest charges by bank not recorded in the cash book 500. Bank paid insurance premium as per standing instruction but not recorded in the cash book 300. Check deposited but not yet credited 900. ஓகேங்களா? இதுதான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் போட்டது பேலன்ஸ் as per கேஷ் புக்குன்னு போட்டிருப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வரும்போது நம்ம ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக எடுப்போம். ஓகேவா? அதாவது கேஷாக இருந்தால் ஒரு மாதிரி எடுப்போம். கேஷ் as per கேஷ் ஸ்டேட் தட் இஸ் பேலன்ஸ் as per கேஷ் புக்காக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மேட்டை அப்படியே எடுத்துப்போம். ஓகேவா? இதே பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபார்மேட்டை ஆப்போசிட் எடுப்போம். ஆப்போசிட்னால் ப்ளஸ் எல்லாம் மைனஸ், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸு. உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட்னு ஒன்று இருக்கா. இது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட்டை ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு போட்டுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ப்ளஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். பேங்க் சார்ஜஸ் ரெக்கார்டு இந்த கேஷ் புக் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், சார்ஜஸ் ரெக்கார்டு இந்த கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? நாட் ரெக்கார்ட் இந்த கேஷ் புக் ரெக்கார்ட் பண்ணல. அப்போ அது மைனஸ் பண்ணணும். பட் நமக்கு என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை பேங்க் நாட் ரெக்கார்டட் இந்த கேஷ் புக். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணாங்க, அது நம்ம கேஷ் புக்கில் என்ட்ரி போடல. அப்போ இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண பேங்க்கில் மைனஸ் ஆகும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். Next, bank paid insurance premium as per standing instruction but not recorded in the cash book. Insurance premium அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. இப்போ ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன பண்ணிப்போம், கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி தான் நம்ம மைனஸ் பண்ணுவோம். பட் நமக்கு என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். செக் டெபாசிட்டட் பட் எட் கிரெடிட்டட்னு இருக்கா. இப்போ செக் டெபாசிட் நம்ம என்ன பண்ணிப்போம், மைனஸ் பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபார்மேட்டை தலைகீழாக போட போகிறோம். ஓகேவா? சம் போடலாம். பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பேங்க் ரெக்கன்சிலேஷன் statement as on date போட்டுக்கலாம். that is பார்த்தீங்கன்னா என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், March 31st March 2018. ஓகேவா? இதில் ஃபஸ்ட் நம்ம எது போகுது, பர்டிகுலர்ஸ் போடலாம். amount ஓகேவா? பாருங்கள், இது போடும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை போடுறது, பேங்க் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் பேலன்ஸ் as per bank
ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அமௌண்ட் போட போகிறோம். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 15,000 போட்டிருக்கு. ஸோ நான் அவுட்டர் காலத்தில் போட்டுடலாம். 15,000 தான், அதை நம்ம அவுட்டர் காலத்தில் போட்டுரும். நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம என்ன போடுறோன்னு. ஆட் பண்ண போகிறது பேங்க் சார்ஜஸ் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். பேங்க் charges not recorded in cash book. ஓகேவா? இது போட போகிறோம். இது வந்து 250 சொல்லியிருக்காங்களா, அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பை பேங்க். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை பேங்க் 500. Okay, bank paid insurance premium. Bank paid insurance premium. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300 போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். செக் டெபாசிட்டட் பட் நாட் yet credited இருக்கா, அது எழுதிக்கலாம். check deposited but not yet credited 900. இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் நமக்கு 1915 ஆன்சர் வருதா? சரி, இப்போது நம்ம மைனஸ் பண்ணது என்னன்னு பாருங்கள். லெஸ்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ்ஸில் செக் issued பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் இல்லையா, நாட் ப்ரெசன்டட் அப்படின்னு கூட வரலாம், தப்பு இல்லை. ஸோ செக் இஷ்யூ பட் நாட் எட் ப்ரெசன்டட் 2500. மைனஸ் பண்ணி போடும்போது நமக்கு 16,915 ஒரு ஆன்சர் வருதா? போட்டு பாருங்கள், வருதுங்களா? சரி, இப்போது போட்டாச்சு. இது போட்டோடனே நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணும்போது 14,415 வருதா? சரி, இதையும் நான் போட்டிருக்கேன். இது நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். ஆன்சர் என்னவாக இருக்கும்? பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். புரியுதுங்களா? பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படிங்கிறது 14,415 வருது.